நம்ம சேனல்ல லாஸ்ட் அப்லோட் பண்ண வீடியோல, இந்த நவம்பர் மாசத்தோட மந்த்லி கேண்டில் க்ளோஸ் அப்புறமா, டெக்னிக்கலா என்னென்ன சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஆனாலும் அதில நான் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பேன். எனக்கு இந்த ஹால்விங் அனாலிசிஸ் அப்புறம் இந்த சைக்கிள் அதெல்லாம் இனி இங்க ஒர்க் ஆகும் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. அதில நான் இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இந்த ஹால்விங் அனாலிசிஸ் இந்த சைக்கிள் எல்லாம் ரிப்பீட் ஆகுது, ஒர்க் ஆகுது அப்படின்னா, பிட்காயினோட லோ பார்த்தீங்கன்னா 2026 இந்த செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த டைம்ல தான் ஃபார்ம் ஆகணும் அப்படின்னு நான் அதில மென்ஷன் பண்ணியிருந்திருப்பேன். ஆனா எனக்கு இது மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்டின்னா, அதிகபட்சமா என்ன எதிர்பார்த்தேன்னா, ரொம்ப டம்ப் ஆச்சுன்னா, பிடிசி வந்து இன்னும் ஒரு 2, 3 மாசத்துல அதிகபட்சமா வந்து ஒரு 70,000 $74,000 இந்த லிக்விடிட்டி ஏதாவது எடுத்துட்டு, இந்த இடத்துல இருந்து பம்ப் ஆகலாம் அப்டிங்கிற மாரி எதிர்பார்த்தேன். ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா வந்து சேஞ்ச் ஆகுது. பிட்காயின் இன்னும் டோட்டலா வந்து அப் டவுன் ஆகல. ஆனா யுஎஸ் மார்க்கெட் வந்து அப் டவுன் ஆகியிருக்கு. யுஎஸ் மார்க்கெட் வச்சு ஒரு 90% வரைக்கும் பிட்காயின் வந்து நம்மளால வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். நீங்க லாஸ்ட் வீக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு டவுன் டவுன் குடுத்துருந்தேன். நான் அதனால தான் பயந்தேன். ஓகே மார்க்கெட் வந்து கீழ போயிருமோ அப்படின்னு சொல்லி யோசித்தேன். இந்த இது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பியரிஷா வந்து வீக்லி டைம் ஃப்ரேம்லயே வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் டவுன் ஆகியிருக்கும். நெறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆச்சு. ஆனா யுஎஸ் மார்க்கெட் வந்து இது ஒரு சூப்பரா மேனிபுலேட் பண்ணிட்டு மேல போறான். பிடிசி வந்து இன்னும் ஒரு அப் ட்ரெண்ட் குடுக்குற அளவுக்கு வந்து டோட்டலா வந்து சேஞ்ச் ஆகல. ஆனா சேஞ்ச் ஆகிருவோம் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன். அப் ட்ரெண்ட் ஆகிருவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். இத நான் எத வச்சு ப்ரெடிக்ட் பண்றேன் அப்படின்னா, யுஎஸ் மார்க்கெட் வச்சு தான். இப்போ பிடிசி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன் இருக்கு. இதுக்கு மேல வந்து ஒரு டெய்லி கேண்டில்லாம் க்ளோஸ் வச்சேன் அப்படின்னா, இங்கேருந்து நம்ம வந்து அப் ட்ரெண்ட் பார்க்கலாம். ஒருவேளை இதுக்கு மேல க்ளோஸ் வச்சுக்கிட்டும் இன்னும் மேல போய்க்கிட்டு ஒரு 4 ஹவர்ல இல்ல வந்து ஒரு டெய்லில வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் குடுத்தாங்கன்னா, அந்த டைம்ல நான் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஏன்னா, இப்ப நமக்கு மேல போறது வந்து நான் நம்புறேன் மேல போயிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, ஒருவேள மேனிபுலேஷனா இருக்கலாம். இல்ல அப்படின்னா, இப்படி மேல போலாம். எது நடக்கும் அப்படின்னு தெரியாது. இருந்தாலும் நான் அந்த டைம்ல வந்து அத நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு மேல ட்ரெண்ட் லைன் முதல்ல பிரேக் அவுட் ஆகி மேல போகட்டும். வெயிட் பண்ணுவோம். நான் ஒரு சார்ட்ட எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுவேன் அப்படின்னா, வெறும் சார்ட்ட வச்சு மட்டும் ப்ரெடிக்ட் பண்ண மாட்டேன். ஃபண்டமெண்டல் பார்ப்பேன். குளோபல் எக்கனாமி பார்ப்பேன். ஐசிடி கான்செப்ட், எலியேட்டிவ் தியரி எனக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ எல்லாத்தையும் வச்சு தான் வந்து நான் ஒரு சார்ட்ட ப்ரெடிக்ட் பண்ணுவேன். ஈவன் நீங்க பிடிசிய வந்து டெக்னிக்கலா மட்டும் பார்த்தீங்கன்னா, பியரிஷ் தான். நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா, இதுக்கு மேலேயும் நெறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கணும். இந்த சைக்கிள் இப்படி தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஒரு பொசிஷன் இருக்கு. நான் நம்ம சேனல ஃபாலோ பண்றவங்க எல்லாருமே தெரியும். அதுதான் மினிமம் அத விட அதிகமா போகும் அப்படிங்கிற மாரி தான் நான் எதிர்பார்க்குறேனே தவிர, அத விட கம்மி ஆகாது அப்படிங்கிறது வந்து என்னோட ஒரு நம்பிக்கை. வெயிட் பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சேனல கன்டினியூஸா பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் இத திரும்ப திரும்ப சொல்ற மாரி எனக்கே இருக்கு. இருந்தாலும் ஒரு வாட்டி கூட சொல்றேன். இதுக்கு முன்னாடி நடந்த 2021 சைக்கிளும் வந்து எப்படி ஃபாலோவர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நீங்க தெரியும். அந்த டைம்லயும் வந்து அதிபரா இருந்தது பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் தான். யுஎஸ் மார்க்கெட் ஷட் டவுன் ஆச்சு. QT வந்து முடிஞ்சு. சேம் நமக்கு இங்கேயே நடந்தது வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து ஷட் டவுனுக்கு அப்புறமா திரும்ப ஓப்பன் ஆச்சு. QT வந்து முடிச்சாச்சு. இனி கொஞ்ச நாள் தாண்டி QE ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாரிலாம் நடக்கும்போது குளோபல் எக்கனாமி வந்து 2026க்கு வந்து நல்லா இருக்கு. இங்கேயும் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இப்போ எனக்கு இன்னொரு விஷயம் இந்த ஆல்ட் காயின்ஸ் வந்து இன்னும் மேல போகும் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு வந்து 2 முக்கியமான ரீசன் வந்து 2 இல்ல 2, 3 இருக்குன்னு நெனைக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, எத்தீரியம் வந்து மேலேயே போகல. இப்ப எத்தீரியம் வந்து ஒரு $8,000 $9,000 போய்க்கிட்டு ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பம்ப் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. சரி ஓகே. இது ஏதோ நடக்குது. அது சரியில்ல. முடிச்சுக்கலாம் அப்படின்னு மாரி நான் வந்திருப்பேன் அந்த மைண்ட் செட்டுக்கு. ஆனா எத்தீரியம் மேல போகாதது வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கை குடுக்குது. ஆல்ட் காயின் டீசன் நடக்கும். இது எல்லாமே மேனிபுலேட் பண்றாங்க அப்படிங்கிற மாரி என்ன வந்து அத நம்ப வைக்குது. செகண்ட் என்ன அப்டின்னா, ஃபண்டமெண்டலா குளோபல் எக்கனாமி எல்லாமே வந்து நல்லா இருக்கு 2026ல. ஒரு ரீட்டெயிலர்ஸ் எல்லாம் உள்ள வர மாரி இப்போ புரிஞ்சுக்கோங்க QT வந்து முடிச்சிருக்காங்க. முடிச்சாச்சு. QE வந்து ஸ்டார்ட் ஆகல. அது இனி தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் QE ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து ஃபண்ட் எல்லாம் உள்ள வர ஸ்டார்ட் ஆகிரும். ரீட்டெயிலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அப்படிங்கிற மாரி தான் நெனைக்கிறேன். குளோபல் எக்கனாமி நல்லா இருக்கு 2026 பொறுத்தவரைக்கும். இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. எனக்கு இந்த ஆல்ட் கண்டிஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறதுக்கு, நான் சொல்றது எல்லாமே ஒரு ஐடியாவா மட்டும் எடுத்துக்கோங்க. இத வச்சுக்கிட்டு யாருமே இன்வெஸ்ட் பண்றதோ, செல் பண்றதோ எதுவும் பண்ணிக்க வேண்டாம். நான் சொல்றத ஒரு ஐடியாவா எடுத்து நீங்களும் வந்து கத்துக்கோங்க. என்ன பண்ணலான்னு சொல்லி நீங்க யோசிச்சு பண்ணிக்கோங்க. ஏன் எனக்கு இந்த சைக்கிள், இந்த ஹால்விங் அனாலிசிஸ் மேலலாம் நம்பிக்கை இல்ல அப்டின்னா, இந்த உலகத்தில இவ்வளோ வால்யூம் உள்ள ஒரு மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல லோ ஃபார்ம் ஆகும், இந்த இடத்துல ஹை ஃபார்ம் ஆகும் அப்டிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து வேல்ஸ் வந்து வச்சிருக்க மாட்டாங்க. எவ்வளோ தூரம் மேனிபுலேட் பண்ண முடியுமோ மேனிபுலேட் பண்ணுவாங்க. அவங்க ப்ராஃபிட் எடுக்கிறதுக்காக அடுத்தவங்கள எவ்வளோ தூரம் லாஸ் பண்ண வைக்க முடியுமோ அப்டி தான் பார்ப்பாங்க. அப்பதான் அவங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒருத்தங்க லாஸ் ஆகும்போது தான் ஒருத்தங்க வந்து ப்ராஃபிட் ஆக முடியும். இப்போ வந்து டேட்ட குறிச்சு குடுத்து இந்த இடத்துல நீங்க செல் பண்ணுங்க, இந்த இடத்துல பை பண்ணுங்க இப்டிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, வேல்ஸ் எப்டி செல் பண்ணுவாங்க?
அதனால என்ன பொறுத்தவரைக்கும் இதுக்கு மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. இதுக்கு நீங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 2025 Q3, Q4ல நம்ம ஆல்ட் கண்டிஷன் நடக்கும்னு எதிர்பார்த்தோம். அத இந்த அக்டோபர் மாசத்துல ரொம்ப நம்புறோம். ஆனா அப்படியே ஆப்போசிட்டா அப்ளை பண்ணி எல்லார் கதையும் வந்து முடிச்சு விட்டாங்க. அவ்வளோ தூரம் மேனிபுலேட் பண்றாங்க. அதனால இந்த சைக்கிள நம்ம தப்பிக்கணும் அப்டின்னா, நமக்கு நல்ல நாலேட்ஜும் வேணும். ஓரளவு ஃபண்டமெண்டல், குளோபல் எக்கனாமி இந்த மாரி நெறைய விஷயங்கள் நம்ம வந்து புரிஞ்சு கத்துக்கிட்டா மட்டும் தான் இந்த சைக்கிள நம்மளால வந்து தப்ப முடியும். நம்ம நம்ம நெனைக்கிற மாரி வேல்ஸ் ப்ளே பண்ண மாட்டாங்க. வேல்ஸ் எப்படி ப்ளே பண்றாங்களோ, அதுக்கு ஏத்த மாரி நம்ம மூவ் ஆகி போக வேண்டியது தான். இந்த சைக்கிள பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2, 3 டைப்ல வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்டின்னா, இந்த 4 இயர் சைக்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அது இந்த தடவ கொஞ்சம் மேனிபுலேட் பண்ணி ஒரு 5 வருஷமா மாத்திருவாங்க. நான் அதனால தான் இந்த ஆல்ட் கண்டிஷன் நடக்கிறதுக்கு வந்து 2026 Q1, Q2 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாரி வந்து நான் மென்ஷன் பண்ணதுக்கான ரீசனே வந்து அதுதான். ஒரு சின்ன மேனிபுலேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாரி பார்த்தேன். இதுக்கு மேல பிடிசி பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கிள்ல மினிமம் $1,27,000 மேல போகும் அப்படிங்கிற மாரி பார்த்தேன். இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, ஈஸியா 1,50,000, 60, 70, 80 அந்த ரேஞ்ச் வரையும் கூட வந்து ஈஸியா போகலாம் அப்படிங்கிற மாரி தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கிரிப்டோவோட டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து மினிமம் நான் வந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து ஒரு 5.6 ட்ரில்லியன் 6 ட்ரில்லியனுக்கு மேல கூட வந்து போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறமா டோட்டல் 2 அதுவுமே பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து ஒரு 2.5, $2.7 ட்ரில்லியன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிரிப்டோவோட டோட்டல் 3 பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு $2 ட்ரில்லியன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மாரி டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்புறம் எலியேட்டிவ் தியரி இந்த மாரி நெறைய விஷயங்கள் எல்லாம் வச்சு நான் வந்து இந்த டார்கெட்ட வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைக்கிள் வந்து இப்படி தான் முடியும் அப்படிங்கிறது மாரி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வருஷத்துல தெரிஞ்சிரும். இங்க வந்து நான் முட்டாளாக போறேனா, இல்ல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஒரு டிஸ்க்ளைமர் குடுத்துக்கிறேன். இந்த வீடியோல பேசுற ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்னோட ஒரு ப்ரெடிக்ஷன். நான் எதிர்பார்க்குறேன். இது நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு காலம் தான் பதில் சொல்லும். நான் சொல்றது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியாவா பார்த்து, ஓகே இப்படிலாம் இருக்கா அப்படிங்கிற மாரி பார்த்துக்கோங்க. நான் என்ன நம்புறேனோ அத சொல்றேன். நீங்க உங்க ஓன் ரிஸ்க்ல வந்து எதுவா இருந்தாலும் பண்ணிக்கோங்க. ஓகே எத்தீரியத்தோட அப்டேட் வந்து பார்த்துடலாம் நம்ம. எத்தீரியம் பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிரும். இந்த ட்ரெண்ட் லைன வந்து பிரேக் அவுட் பண்ணுதா, பண்ணலையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஏன்னா இந்த இடத்துல இருந்து பம்ப் ஆகுறதுக்கு நெறையவே வாய்ப்பு இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, இது லாஸ்ட்டா டேப் ஆன இடம் அப்படிப்பட்ட ஒரு இடம். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆர்டர் பிளாக் சப்போர்ட்ன்னு சொல்லி நெறைய விஷயங்கள் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. எலியேட்டிவ் தியரி படியும் பார்த்தீங்கன்னா, இத வந்து ஒரு ஏபிசியா நான் பார்க்குறேன். இந்த மாரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிரும் என்ன நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு. நார்மலாவே எல்லாரும் யோசிக்கிறது வந்து டிசம்பர் ஆயிடுச்சுன்னா, பெரிய லெவல்ல டம்ப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப எதுவுமே வந்து ஹிஸ்டரிய ஃபாலோ பண்ணல. அக்டோபர்ல பயங்கரமா தெறிச்சிரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பார்த்தா அன்னைக்கு தான் நம்ம கதைய முடிச்சுவிட்டு. அதனால டிசம்பர்ல நார்மலா கான்செப்ட் வந்து டம்ப் ஆகும் அப்படிங்கிற மாரி. இது வந்து என்ன இப்ப பம்ப் ஆகிட்டு இருக்கு. இது என்ன நடக்குன்னே வந்து தெரியல. பார்க்கலாம். இத ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆகுதான்னு வெயிட் பண்ணுவோம். ஆச்சுன்னா இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு அப்ட்ரெண்ட் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிட்காயின்ல என்னோட பிளான் எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன்ல டேப் பண்ணிக்கிட்டு ஒரு 4 ஹவர்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்குது அப்படின்னா, நான் வந்து இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் பார்ப்பேன். அதுக்கப்புறமா இந்த 52 வீக் இஎம்ஐ கீழ வந்து க்ளோஸ் வச்சாச்சு. திரும்ப அந்த லைன டேப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த லைன டேப் பண்ணிக்கிட்டோம் டம்ப் ஆகுதான்னு பார்க்கணும். இதில ஏதாவது டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு அப்படின்னா, நம்ம இங்கேருந்து பார்த்துடலாம். டவுன் ட்ரெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. கன்ஃபர்மேஷன் கிடைக்காம மேல போகுது அப்படின்னா, அப்படியே மேல போயிரும். ஏன்னா நமக்கு இங்க ஒரு $1,07,000 ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைச்சு. அந்த டவுன் ட்ரெண்ட் தான் இவ்வளோ தூரம் கீழ வந்துச்சு. நம்ம இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்குதுன்னா, அடுத்த ஒரு டவுன் ட்ரெண்ட் கிடைக்கிறது வரைக்கும் நம்ம அந்த அப் ட்ரெண்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கலாம். என்னோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரேடிங் ஸ்டைல்ல இருக்கும். அ சரி நான் சொல்றேன். அந்த டைம்ல டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்றேன். நீங்க டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆல்ட் கண்டிஷன் எப்போ நடக்கும் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு வந்து என்கிட்ட ஆன்சர் கிடையாது. ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகல. சைக்கிள் எதுவுமே ஃபாலோ பண்ணல. டோட்டலா வேற மாரி தான் ப்ளே ஆகுது. இத வந்து டெக்னிக்கலா அந்த டைம்ல தான் நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ற மாரி இருக்கும். நான் நம்புறேன் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அந்த டைம்ல வந்து நான் சொல்றேன். முக்கியமா எத்தீரியம் ஆல்ரெடி சொன்னது தான். அந்த ஹைக்கு மேல க்ளோஸ் வச்சு மூவ் ஆகட்டும். அந்த மூவ்லேருந்து நான் மினிமம் ஒரு 3லேருந்து ஒரு 10 மாசத்துக்குள்ளாடி இந்த சைக்கிள் முடியும். இந்த ஆல்ட் கண்டிஷன் முடியும் அப்படிங்கிற மாரி தான் எதிர்பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு 2026ல மார்க்கெட் வந்து எல்லாமே குளோபல் எக்கனாமியா இருக்கட்டும், எல்லாமே நல்லா புல்லிஷா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய பியர் மார்க்கெட்ல குளோபல் எக்கனாமியே போகும் அப்படிங்கிற மாரி நான் எதிர்பார்க்குறேன். ஆ பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்தந்த டைம்ல நான் வந்து அடுத்தடுத்து அப்டேட் பண்றேன். இந்த சிச்சுவேஷன்லாம் வச்சு பார்க்கும்போது, இப்போ எத்தீரியம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் டைம்ல வந்து அந்த 2021 ஹைக்கு மேல வந்து க்ளோஸ் வச்சா கூட, அங்கேருந்து ஒரு 3லேருந்து ஒரு 10 மாசம்லாம் கணக்கு போட்டாச்சுன்னா 2026 Q3, Q4 வரைக்கும் போகுது. அதனால கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும் இந்த சைக்கிள நம்ம ப்ரெடிக்ட் பண்றது. அந்த டைம்ல வந்து பார்த்துக்கலாம் எப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஃபர்ஸ்ட் நமக்கு பிடிசி அப் ட்ரெண்ட் ஆகட்டும், எத்தீரியம் அப் ட்ரெண்ட் ஆகட்டும் எல்லாம் ஆகட்டும். அதுக்கப்புறமா அடுத்தடுத்த விஷயங்கள் பத்தி நம்ம பார்த்துக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, பிட்காயின் பம்ப் ஆகும்போது, பிட்காயின் டாமினன்ஸும் வந்து சேர்ந்து பம்ப் ஆகுது.
இந்த நார்மலா ஆல்ட் கண்டிஷன் நடக்கும்போது எப்படி நடக்கும்னா, பிட்காயின் டாமினன்ஸும் டம்ப் ஆகும். அந்த டைம்ல பிடிசி வந்து மேல போகும். இந்த மாரிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு வரணும். அப்படி வரும்போது தான் ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பம்ப் ஆகும். இப்போ பிட்காயின் டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா, வீக்லி டைம் ஃப்ரேம்ல வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் குடுத்துருக்கு. பிடிசி பிடிசி இனி மேல போய் டாமினன்ஸ் இங்கிட்டு டம்ப் ஆச்சுன்னா, அந்த டைம் வந்து பயங்கரமா இருக்கும் ஆல்ட் காயின்ஸ்க்குலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான டைம் வருதான்னு சொல்லிட்டு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த மட்டும் வந்து நான் இதில சொல்லியிருக்கேன். இத ஜஸ்ட் ஒரு ஐடியாவ மட்டும் பாருங்க. இத பார்த்துக்கிட்டு இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாரி யாருமே வந்து எடுத்துக்க வேண்டாம். ஜஸ்ட் வந்து கத்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை.